ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிகழக்கூடிய அமாவாசை ஆண்டினுடைய முதல் அமாவாசை, அதாவது தமிழ் வருட பிறப்பினுடைய பராப ஆண்டினுடைய முதல் அமாவாசை. இந்த அமாவாசை எத்தகைய மாற்றங்களை ரிஷபராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்தால் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பற்றியும் நம்ம தெளிவாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமான மேசத்தில் தாங்க இந்த அமாவாசையை நிகழப்போகுது. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நல்ல ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கிளீனிங்காக இருக்கும் இந்த காலகட்டங்கள். பழைய சுமைகள் எது இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் இறக்கி வச்சுட்டு ஒரு புதிய வேகத்தோடு உங்களுடைய ஆட்டத்தை இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அதற்கான நிறைய வாய்ப்புகளானது கிடைக்க போகுதுங்க. இந்த அமாவாசை காலகட்டங்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இதோ தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் தான். ஸோ விரயஸ்தானம் அப்படின்றதுனால இது வரைக்குமே உங்களுக்கு தேவையற்ற செலவுகளானது இருந்திருக்கும். ஆனால் அந்த செலவுகள் எல்லாமே இனி சுப செலவுகளாகவோ இல்லைன்னா முதலீடுகளாகவோ மாற ஆரம்பிக்குங்க. ஒருவேளை வேலைக்காக வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளியூர் வெளிநாடு இது தொடர்புகளால் உங்களுக்கு லாபங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான பொற்காலமாக தான் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. ஸோ இதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது கிடைக்கும். என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். எந்தெந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய 2ஆம் பரிமாணம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு முதிர்ச்சியை பார்ப்பீங்க. கடந்த ஒரு சில நாட்களாக இருந்து வந்த தூக்கமில்லாத பிரச்சனைகள், அலைச்சல்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்படி ஒன்றொன்னா முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இனி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ரிஷபராசினிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், சனி இப்போ நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரு. அதனால் எப்பேற்பட்ட கடனாளியாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் தீர்ந்துடும். இந்த 2 ஆண்டுகளில் உங்களுடைய கடன்கள் எல்லாமே முக்கால்வாசி நீங்கள் முடிச்சிடுவீங்க. கவலையப்படாதீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் சொல்லப்போனால் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. தெளிவான பாதை கிடைக்க போகுது. எதை இழக்கிறோமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் உங்களுக்கு கிளம்பி போயிடும். எதை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இப்போ அதிகரிக்க போகுது. ஸோ இழந்ததை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா இனி கிடைக்க போகிறது இழந்ததை விட அதிகமான உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கும் பொழுது இழந்ததை நினைத்து ஏன் கவலைப்படணும்? ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான அமாவாசையாக அந்த அமாவாசை இருக்க போகுது. கண்டிப்பாக அமாவாசையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமாவாசை நாளில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லுவோம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இந்த மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஸோ எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணுங்க. அப்படி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் முதல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா அமாவாசை சமயத்தில் பெருசாக இதுலேயும் முதலீடுகள் செய்கிறது அப்படிங்கிறது ஆபத்தானது தான். அப்படி ஒரு வேளை அன்றைக்கி செய்யக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா செய்கிறப்போ டாக்குமெண்டெல்லாம் நீங்கள் நிச்சயம் சரி பார்த்துக்கணும். ஒரு சின்னதாக லேண்டு வாங்கினாலும் சரி, இல்லை எதுலையாவது ஒரு இடத்துல போய் பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்கா, எதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யும். கண் பாதங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். அதனால் எது செஞ்சாலும் பார்த்து கவனமாக செய்யணும். நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துடும். அதனால் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்க போகுது. ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நீங்கள் இப்போ அமைக்க போகிறீங்க. அதுக்கான ஒரு சிறப்புமிக்க நேரமாக தான் இந்த அமாவாசையும் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தில் நல்ல உயர்வுகள் எல்லாம் இருக்க போகுது. உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உயர்வு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமே ராகு தான். ஏன்னா ராகு உங்களுக்கு சாதகமான இடத்துல இப்போ இருக்கிறாரு. வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. இந்த ஏப்ரல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். இந்த அமாவாசையிலே வந்து நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல வரன் அமைய போகுதுங்க. ஸோ அதற்கான முயற்சியில் இருங்க. தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். முயற்சிகள் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது தான் அது வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் கை கொடுக்காமல் போகுமே தவிர, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஒருவேளை ஒரு சில நேரத்தில் உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாமல் தானாக உங்களை தேடி வரும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கிரக அமைப்புகள் மட்டுமே வந்து காரணம் சொல்ல முடியாது. தசாபுத்திகள் நல்லா இருக்கணுங்க. அது மாதிரி உங்களுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காம உங்களுடைய ஜாதகத்தை வந்து சரி பார்த்துக்கோங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நிச்சயமாக பார்க்க முடியும். கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமும் கூட இதுன்னு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக காதல் துணை இல்லாமல் சிங்கிளாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இப்போது உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கவாங்க. ஒரு பொருத்தமான நபரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். எப்போதுமே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். சரியான பொருத்தமான ஒரு நபர் வந்து நமக்கு துணையாக கிடைக்கல அப்படின்னா அந்த வாழ்க்கை முழுக்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுதுங்க. நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கானவங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இல்லை ஏற்கனவே நான் காதல் வாழ்க்கையில் தான் இருக்கேன் அப்படின்னா அந்த காதல் உறவு இப்போ உங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்கு கொண்டு போயிடும். அதாவது காதல்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி போவீங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதே ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள், கோபங்கள் இப்படி எல்லாமே வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே ரத்தம் அப்படின்றத ஏதாவது ஒரு இடத்துல வந்து நிரூபிச்சே ஆகணும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஏப்ரலில் அதுவும் அமாவாசைக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சுப செய்திகள் ஏதாவது நீங்கள் கேட்பீங்க. சின்னதாக நீங்கள் வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நகை நட்டு வாங்குறது, புதுசாக நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்படி எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கண்டிப்பாக கடன் தீருங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிக அட்டகாசமான இடத்துல அமர்ந்திருக்காரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சனி பகவான் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. மார்ச்லேருந்தே சனி பகவான் நிலை மாறியாச்சு. ஸோ இதிலருந்தே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களை நிச்சயம் பார்த்துருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க யாராவது பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாற்றத்தை உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ ஏற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் நழுவி வெளியே வந்துடுவீங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் வேலையே இல்லை, பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். யாருக்காவது நீங்கள் சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்துருப்பீங்க. இவ்வளோ ஆண்டுகளாக கொடுக்காம இருந்திருந்தாலுமே கூட நிச்சயம் இந்த மார்ச்சுக்கு அப்புறமா பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே கிரக நிலைகளுடைய அமைப்பால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதிலெல்லாம் யாரும் வந்து இல்லை மறுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. கிரகநிலைகள் எப்படி இருக்கோ, காலங்கள் எப்படி இருக்கோ, கட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்ம அதை தாண்டி நமக்கு ஒரு மேஜிக் நடக்குது அப்படின்னா அது நம்ம இறை வழிபாடுகள் மூலமாக மட்டும்தாங்க. ஏன்னா இறை சக்தியின் மூலமாக மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து மாற்றி கொடுக்க முடியும். அதனால் நம்பிக்கையோட இறை வழிபாடுகள் செய்யுங்க. ஆன்மீக ரீதியாக கிரக மாற்றங்களால் அப்பப்போ நமக்கு பாதிப்புகளும் நிச்சயம் இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே நமக்கு நல்லது மட்டுமே வந்து செய்யக்கூடியது கிடையவே கிடையாது. பாதிப்புகள் செய்யக்கூடிய நேரங்களில் தான் நம்ம ஆன்மீக ரீதியாக இறை வழிபாடுகளை செய்கிறோம், பரிகாரங்கள் செய்கிறோம். அந்த பரிகாரங்கள் நமக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயம் அது வந்து குறைச்சி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. எந்த ஒரு இறை வழிபாடாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம நம்பிக்கையோடு தான் செய்யணும். அந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு தான் செலவு பண்ணி அந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அந்த பூஜையை செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இறைவன் மேலே நம்பிக்கையோடு நீங்கள் எளிமையாக சின்னதாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து கை கொடுத்துடுங்க. இதை வந்து யாருமே வந்து முடியாது, கிடையவே கிடையாது அப்படின்னு மறுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் வந்து செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ரிஷபராசி நேர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்றதுக்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரம் மட்டும் போதுமுங்க. இதை மட்டும் மறக்காமல் செய்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்த மாற்றங்களை பார்க்க முடியும். அதாவது அமாவாசை அன்னைக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு முன்னோர்கள் யாரும் இருக்காங்க, இல்லை அப்பா அம்மா இல்லை, மகன் மகள்கள் யாரும் இல்லை, மனைவி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக வழிபாடுகள் செய்யுங்க.
வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னாடியே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில 10:30 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பண்ண வேணாம். ஏன்னா ராகு காலம் ஆரம்பிச்சிடும். படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாம் 12 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. கண்டிப்பாக காகைக்கு வந்து சாப்பாடு வைங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா பழம், வெல்லம், பச்சரிசி இதெல்லாம் வந்து உங்களுடைய கைகளால் வந்து கொடுங்க. அது ஒரு ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து உங்களுடைய வீட்டிலேயே பசுமாடு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். செய்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக ரிஷபராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி ஒரு வேளை இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.